குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விஜயகாந்த் சாரும் ஒரு ராஜராஜ் பண்ணலாம் சார், இது என்னமோ சரிப்பட்டு வராமா தெரியல. இவர் பாட்டுக்கு ஏதோ வராரு 6 o'clock 5:30 மணிக்கே கூட பேக்கப் பண்ணிடுறாரு. அதே மாதிரி உடனடியாக ராவுத்தருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர கதையும் கிடையாது, ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, யாரும் இல்லை. அவரு வந்து இப்போ சார் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ தெரியாது. கலைஞர் விஜயகாந்துக்கு வந்து பேட்ச் ஒன்று குத்தி விருது ஒன்று கொடுப்பார். பக்கத்தில் வந்து ரஜினி சார், கமலஹாசன் சாருக்கு அபூர்வ சகோதரில் ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ அந்த படத்தை போட்டு காமிச்சார். அவர் 6000 அடி நம்ம போட்டு காமிச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இது வேஸ்ட், இது அப்படியே ஸ்கிராப் பண்ணிடு. சக்ஸஸ்ஃபுல்லாக படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் சார் போய் அவர் ஜாதி பேர் சொல்லி அந்த படம் ஏன் சார் போய் வாங்கினீங்க, தொடர்ந்து ஃப்ளாப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அட பாவீங்களா. இன்னைக்கு நைட்டு ரஜினி சார் ஒய்ஃப் தான் வந்து ரசிகர் மன்ற ஷோ போட்டிருந்தாங்க. ரிலீஸ் ஆகும் அது வேறு ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. பிரசாதில் இப்போ வந்து மாவீரம் பிரிண்ட் தர மாட்டேன்றாங்க. எனக்கு டென்ஷன். ரஜினி சாரே ஃபோன் பண்ணுறாரு. விஜயகாந்த் சார் பற்றி சொல்லுங்கள் சார். அவருடைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவருடைய படங்களுக்கு. அவரெல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு மனிதர். அதாவது நடிகர்னு சொன்னால் அந்த டிசிப்ளின், அதாவது எனக்கும் அவருக்கும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. அதுக்கு முன்னாடி முதல் படம் பண்ணுறோம், அவ்வளோ ஒரு சின்சியர். அதாவது 9 மணி சொன்னோம்னா கரெக்டாக 8:45 வந்துடுவார். எனக்கு கொஞ்சம் சில நேரத்தில் லேட் ஆகும். நான் வந்து லேட்டாக போகணுன்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த நம்ம ரைட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு போவோம். அவர் வீட்டில் கொஞ்சம் குழந்தை பிரச்சனை அது இதெல்லாம் இருக்கும். அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரும்போது ஜஸ்ட் வருவார். அப்போது வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நாங்கள் லேட் ஆகிடும். ஆனால் இருந்தாலும் அவர் கரெக்டாக அந்த 9 மணிக்கு 9 மணி எதுலேயும் இன்டர்வியூ பண்ண மாட்டார். அப்படியே இன்டர்வியூ பண்ணாலும் அவர் சொல்கிற கருத்தெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். நானும் அது ஃபாலோ பண்ணிங்க சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள். ஆனால் என்னென்னா அந்த படத்து மேலே யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. அலெக்சாண்டர் படம் எடுத்துமே தவிர அது காலையில் என்னென்னா ரொம்ப சின்ன கதை, அது பெரிய இதெல்லாம் கிடையாது, சாதாரண கதை. பஞ்சு சார் வந்து சொல்லிட்டு போயிட்டார், அந்த கதையை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா காலையில் 9 to 6 தான் கால் ஷீட் போட சொல்லுவேன். ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணால் திரும்ப தேவையில்லாம் பேட்டெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி 96 முடிச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்ன்ற திரும்ப உட்காந்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் பண்ணி திரும்ப மறுநாள் எடுப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம போவேன், அங்கே நம்ம ராஜராஜன் தான் கேமராமேனு, இது எடுத்துக்குப்போ அது எடுத்துக்கோ, அங்கே எடுத்துக்கோ இங்கே எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஏதோ பேட்ச் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணேன். ஸோ இவங்க பேசியிருக்காங்க, அது எனக்கு தெரியாது. யார் விஜயகாந்த் சாரும் ராஜராஜனெல்லாம் சார், இது என்னமோ சரிப்பட்டு வராமா தெரியல. இவர் பாட்டுக்கு ஏதோ வராரு 2 மணி நேரம் 6 o'clock 5:30 மணிக்கே கூட பேக்கப் பண்ணிடுறாரு. இது எப்படி வரும் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி பிளான்டாக அந்த படம் வந்து பண்ணி டோட்டலாக அதில் 4-5 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், 5-6 ஃபைட் இருக்குது. எவ்வளோ இருந்து அந்த படத்தை நாங்கள் வந்து டோட்டல் ஃபுட்டேஜே வந்து 12,100 வந்தது டோட்டல் ஃபுட்டேஜ். ஓஹோ. லெனின் சாரே கேட்டார், ஏன் சார் கட் பண்ணுறது என்ன ஃபிலிம் அப்போ டிஜிட்டல் இல்லை, ஏன் சார் கட் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஃப்ரேமாவது எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டிங்களா? அந்த அளவுக்கு ஷார்ப்பாக எந்த வேஸ்டேஜும் கிடையாது. ஸோ அவ்வளோ கரெக்டாக அது வந்து அமைஞ்சு அப்புறம் தான் ராஜராஜன் வந்து டோட்டலாக பார்க்கும்போது பார்த்துட்டு அப்புறம் சொன்னார், சார் ரொம்ப நல்லா வந்து சார் படம். அந்த படம் இது சக்ஸஸ் ஆன பிறகு தான் விஜய் சாருக்கு என்னாச்சு, உடனடியாக ராவுத்தருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர கதையும் கிடையாது, ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, யாரும் இல்லை. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் 4 ஃப்ரெண்ட்ஸ் எதுன்ற மாதிரி அவரே வந்தார். நான் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது ஏவிஎம்லன்னு நினைக்கிறேன், கும்பகோணம் கோபாலில் ஏதோ ஒரு படம் நடந்துட்டு இருந்தது. அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அவரு வந்து, இப்போ சார் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ தெரியாது, ஆனால் உங்களால் பண்ண முடியும், ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு வேலை முடிச்சுட்டு கரெக்டாக பண்ணிவிடுவீங்க அதை, அதனால் ராவுத்தருக்கு படம் பண்ண கமிட் ஆகிட்டேன் சார், ஹிந்தியில் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், அது பார்த்து வேணுமென்னு பண்ணி கொடுங்கன்னு சரின்னு சொல்லிவிட்டு அதை படம் பார்த்தா அது ஏகப்பட்ட செலவு வேறு இருக்குது, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம். ஓகேன்னு சொல்லிவிட்டு நேராக பூஜை ஆரம்பிச்சிட்டோம். ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, இவர் தான். அப்புறம் பிரீத்தி விஜயகுமாருடைய டாக்டர் இருந்தாங்க, அவங்கள தான் ஹீரோயினை போட்டு அறிமுகம், அதில் அவங்கள ஹீரோயினை போட்டு அந்த படத்தை ஆரம்பித்து பண்ணும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஆக்சுவலாக பண்ணணுன்னா மினிமம் 90 நாள் மேலே ஆகும். அப்புறம் நான் என்ன ஐடியா பண்ணேன்னு சொன்னால், ராஜராஜனையும் கூப்பிட்டு அந்த என்ன ட்ரெஸ் அந்த சன்னி டேவில் நடிச்சிருந்தார், அதில் அதே ஷர்ட்டு இதெல்லாம் காம்பினேஷன் துணியெல்லாம் டிவியில் வச்சு மேட்ச் பண்ணி என்ன கலர் ஏதுன்றது
இது அதே நான் என்ன சொன்னேன்னா, ராஜராஜன் பாம்பே காமிச்சு, நீ அந்த நெகட்டிவ் வந்து ஒரிஜினல் நெகட்டிவ் என்ன இருக்கோ, அது டூப் பண்ணிக்க. ஏன்னா நான் டெக்னிக்கலாக இன்ஸ்டியூட்டில் இருந்ததுனால, இந்த டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அதனால் நீ அந்த அதே ஒரிஜினல் நெகட்டிவ் நீ டூப் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டுமா, நான் அதோட மேட்ச் ஏன்னா அப்போ கலர் கரெக்ஷன் கிடையாது அப்போ. இப்போ டிஐ பண்ணுறாங்க இல்லையா, இப்போ டிஐன்றாங்க. அது ஆக்சுவலாக அது கலர் கரெக்ஷன் தான் அது. இப்போ கலர் கரெக்ஷன் எல்லாம் அப்போ இல்லை அந்த பீரியடில். அதனால் என்ன சொன்னால், அந்த நெகட்டிவ் வந்து அதே பேட்ச் நெகட்டிவ் வச்சு பண்ணோம்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இல்லை, அது ஒரு கலர் அடிக்கும், இது ஒரு கலர் அடிக்கும். ஆனால் ஜம்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 90 நாள் மேலே பண்ண வேண்டிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாள்லேயே முடிச்சுட்டாரு. அப்போ எவ்வளோ பெனிஃபிட் ஆகிருக்கும் பாருங்கள். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எவ்வளோ செலவு வரும். ஸோ அந்த செலவு கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி அலெக்சாண்டர்லேயும் கிளைமேக்ஸு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னடான்னா, தீபாவளி நெருங்கிடுச்சு, தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும். தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 11 படம் ரிலீஸ், அபய் சண்முக் எல்லாமே. தள்ளி பண்ணலான்னா அவர் பஞ்சு சார் என்ன சொல்கிறார், இல்லை தீபாவளிக்கு பண்ணிடணும் எப்படியாவதுன்னு சொல்லிட்டு படம் முடிக்கணும்னு சொன்னால் கிளைமேக்ஸில் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணணும். நான் என்ன பண்ணேன், சரி அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் அதில் சிபிஐ ஆஃபீஸராக இருப்பார். ஸோ வேறு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா என்ன பண்ணேன், ஃபிலிம் டிவிஷனில் இப்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஃபிலிம் டிவிஷன் ஒன்று இருக்குது. அதில் கலைஞர் ஒரு வாட்டி விஜயகாந்துக்கு வந்து பேட்ச் ஒன்று குத்தி விருது ஒன்று கொடுப்பாரு. பின்னாடி பக்கத்தில் வந்து ரஜினி சார் வேறு நிற்பார் அங்கே. சரி நான் அது வந்து 35 mm இருந்தது அப்போ. நான் அந்த இதில் எடுத்ததுனால ஃபிலிம் டிவிஷனில் நான் என்ன சொன்னேன், வெறும் 96 ரூபா டோட்டல் அந்த அமௌண்ட்டு கட்டினா அது கொடுத்தாங்க. அதை எடுத்து சினிமா ஸ்கோப் ஆக்கி அதை ஸ்டெஃப்ரீஸ் பண்ணி ஷார்ட்ஸை நடந்து வர்றது, சங்கீதா வந்து ஒய்ஃபு அவள் உட்காந்து பார்க்குற மாதிரி அது பண்ணி வச்சா கிளைமேக்ஸில் வரும். இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபஸ்ட்டு டேவே தேட்டரில் வந்து மேனேஜர் சார், அதாவது தேட்டரே அலருது. அப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு அவர் புதுசாக, யார் கலைஞர். அப்போது ஏன் ஒரே கோஷமாக இருக்குது ஆடியன்ஸ் சொன்னால், இந்த கலைஞரையும் ரஜினி இதெல்லாம் பார்த்து விஜயகாந்த் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஜெயா டிவி வந்ததுனால இப்போ அதை போட மாட்டாங்க, அந்த ஷார்ட்டு கட் பண்ணிவிடுவாங்க. அதில் வந்து அப்படி எடுத்தது, அதுக்கு வந்து எல்லாம் பாராட்டாத ஆள் கிடையாது. கிளைமேக்ஸ் வந்து யாருமே திங்க் பண்ணாத அளவுக்கு அந்த 96 ரூபாயில் எவ்வளோ பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியது. அது மாதிரி அது பண்ணி அது மேட்ச் ஆகி பண்ணது வந்து சக்ஸஸ் ஆச்சு. அது பெரிய இதில் பேசப்பட்டது. ஏன்னா அப்போது விஜயகாந்த் சொன்னார், சார் உங்கள் அது மாதிரி இருந்தால் கலைஞர் ரொம்ப விரும்புவார் சார், நம்ம ஷூட்டிங்கே பண்ணியிருக்கலான்னு. சார் இப்போ டைம் எங்கே இருக்குது, தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும். ப்ரெஸ் வேறு கேட்குறாங்க வந்து, சார் படம் தீபாவளி வேணுமுன்னா தள்ளி போகலாமே தவிர இந்த படம் வந்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் தைரியமாக சொல்கிறேன். அதே மாதிரி சொன்னபடி அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டு படமும் 11 படத்தில் ரிலீஸ் ஆகி அபய் சண்முக் மாதிரி பெரிய படங்கள்லாம் அந்த அந்த காம்படிஷனில் சக்ஸஸ் ஆச்சு. இப்போ ஒரு படத்துக்கே தாங்க மாட்டேன் ஒரு படம் ரிலீஸ்க்கு. விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய அதிரடியாக இருப்பார். ஒரு ஆமாம்மா, உதவியும் செய்வார், ஹெல்ப்பாக இருப்பார், ஜாலியாக இருப்பார். அவருக்கு ஷூட்டிங் வர்றதே ஒரு காலேஜுக்கு வர மாதிரி அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவார். உங்களுடைய அனுபவத்தில் அவருடைய ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் ஏதாவது உண்டா யாருக்காவது? இதுவே ஹெல்ப்பு தானே ராவத் இருக்கு. ஆமாம், பெரிய. ஏன்னா காசு இல்லை, உண்மையை சொல்ல போனால் பூஜை நடக்குது, அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து இதுன்னு சொன்னால் யாருக்கிட்ட அது வந்து கேட்க மாட்டேன். பூஜை அன்றைக்கி அட்வான்ஸ் நடத்தணும், அவர்கிட்ட காசும் இல்லை. நான் திருப்பதியிலேருந்து லட்டுங்க வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பொடியாக்கி எல்லாருக்கும் லட்டு தான் கொடுத்துனே தவிர அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் அவர் எல்லாருக்கும். ப்ரொடியூசருக்குன்னா செய்யணும், ப்ரொடியூசருக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பாட்டில் வந்துட்டு பிரச்சனை பண்ணுறது, அது மாற்றணும் இது மாற்றணும், எது வேணுமோ டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அது கேட்டுக்குவார். சில ஐடியாஸ் சொன்னாலும் நல்ல அருமையாக இருக்கும். பஞ்சு அருணாச்சலம் அவர்களை பற்றி அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். 2 வார்த்தை இல்லை சார், அவரை பற்றி 4 கணக்கில் சொல்லிட்டு போகலாம். சொல்லுங்கள். இல்லை சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எனக்கு அவர் கிடைச்சதே பெரிய விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு படத்துக்கு போய் அவர்கிட்ட வாங்கினேன். மணிவண்ணன் டைரக்ட் பண்ண படம் குவா குவா வாத்துக்கலன்னு ஒரு படம், சின்ன படம் தான் அது. அது போய் வாங்கும்போது வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுப்போ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே வந்து படம் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. படம் பார்த்துட்டு அது ஃபிலிம் சேம்பர் தேட்டரில் தான் வந்து ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. நான் ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்துட்டேன். நான் அப்போ சவேராவில் இருந்தேன். எனக்கு ஃபோன் வருது, பஞ்சு சார் ஃபோன் பண்ணி, கேஆர் இந்த மாதிரி எல்லோரும் டெலிவரி எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் தான் ஏதாவது ஒரு ஐடியா. ஏன்னா அப்போ நான் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கேன், எல்லாமே இருக்கேன், மற்ற படங்களெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சொல்லும்போது சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், நான் ஒன்று செய்கிறேன் சார்,
இது பண்ணணும்னா ஒரு விஷயம், என்னை பொறுத்தவரையிலும் நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் நான் எடுத்துடுறேன் டெலிவரி. மற்றவங்க வந்து என்னை கேட்குறாங்க, கேட்டால் நான் வந்து அவங்கள சொல்லிக்கிறேன், நான் எடுத்துட்டேன்னு சொன்னால் மற்றவங்களும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன், எங்கள் மேனேஜருக்கு சொல்லி நம்ம டெலிவரி முதல்ல போய் லேபில் போய் எடுத்துருங்க. அப்படி நான் எடுத்துட்டேன் டெலிவரின்னு தெரிஞ்ச உடனே மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒன்று ஒன்றும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து எங்களுடைய நட்பு வந்து அவருக்கு என் மேலே வந்து ஒரு தனி அஃபெக்ஷன், அதாவது பணத்தை விட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு உதவி செய்யணுன்ற, இல்லை அவரும் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நான் தரமாட்டேன் இல்லை குறைச்சி கொடுப்பேன்னு சொல்லி இந்த பிரச்சனையாக இருக்கும். நான் அது இல்லாமல் அவருக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணி கூட இருந்து நானும் அதை ஒருத்தராக இருந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதில் சந்தோஷம். ஆனால் அது ரிலீஸ்க்கு வந்து கிருஷ்ணவேணி தேட்டரில் போய் படம் பார்க்குறேன். படம் பார்த்து ஆடியன்ஸோடு இறங்கி வரும்போது ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பஞ்சு அருணாச்சலம் பிளாக் மணி நிறைய வச்சுருக்கார் போல இருக்குது, அது கணக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன். அடா பாவீங்களா, ஏன்னா அதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்ரு நான் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் மக்கள் வந்து எப்படியெல்லாம் நினைக்கிறாங்கன்றது அதுக்காக சொல்ல வரேன். அப்படி பல விஷயங்கள் அவரும் நானும் அதுலேருந்து ரொம்ப நட்பாக இருப்போம். ஆக்சுவலாக அவர் படங்கள் எடுத்தாருன்னா நான் ஏரியா வாங்குவேன், என் படங்கள் வந்து அவர் மதுரையில் ஆஃபீஸ் வச்சுருந்தார், அவர் வாங்குவார். நல்லது எந்த ஒரு அட்வைஸ் வேணும்னாலும் எனக்கு இப்போ வந்து கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. காரணமே அவர் இல்லாதது தான் எனக்கு பெரிய லாஸ். பாதி எனக்கு போன மாதிரி இருக்குது இப்போ. அந்த ஒரு நட்பெல்லாம் வந்து மறக்கவே முடியாது அவருடைய இது. எதுவாக இருந்தாலும் எந்த விஷயத்தையுமே வந்து எனக்கு பிரதர் மாதிரி, ஃபாதர் மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி எல்லா விதத்துலேயும் அட்வைஸ் பண்ணுவார். அவர் எனக்கு மட்டும் இல்லை, இப்படி பல பேருக்கு, ரஜினி சாருக்கும் சரி, கமல்ஹாசன் சாருக்கு அபூர்வ சகோதரில் ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ அந்த படத்தை போட்டு காமிச்சார். அவர் 6000 அடி நம்ம போட்டு காமிச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இது வேஸ்ட், இது அப்படியே ஸ்க்ராப் பண்ணிவிடு, சரி வராதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு சஜஷன் எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அப்பு கேரக்டருக்கெல்லாம் கமர்ஷியலாக இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் பண்ணி அந்த ஸ்டைலில் நீ பண்ணுன்னு சொல்லி கமலே இது வந்து ஒரு இதில் கொடுத்துருந்தார் பேட்டியில். அந்த ப்ராஜெக்டே அப்படி பண்ணார். அப்புறம் நாங்கள் மைக்கேல் மதன் காமராஜ் படம், அப்புறம் என்ன சூழ்நிலைன்னா படம் வந்து அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு, முடிவு இல்லாமல் போயிட்டு இருக்கேன்னு அதில் 4 கேரக்டர் கமல் பண்ணி ஆகணும், தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும். அதுக்கும் நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். கமல் சார் என்ன பண்ணார், கூப்பிட்டு அமிச்சு என்ன பண்ணார், இது எப்படி கேஆர், இது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா 4 கேரக்டர் இருக்குது, என்ன பண்ணலாம் ஏதுன்னு சொன்னால் நான் அவருக்கு பாசிட்டிவாக சொன்னேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் தான் மெயின் டிஸ்ட்ரிபியூட்ரு, நான் அதுக்கு ரெடியாக இருக்கேன். படம் ரிலீஸ் அன்றைக்கி தீபாவளின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்படி மாற்றி நினைங்கன்னு அவருக்கு உண்மையில் நான் சொன்ன பதில் வந்து பிடிச்சிருந்தது. அதுக்காக அவர் என்ன பண்ணார், உடனடியாக ஒரு லெட்டர் எழுதி எனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு ஷாம்பியன் பாட்டில் அனுப்பிச்சார். அந்த ஷாம்பியன் பாட்டில் ரொம்ப நாள் வச்சுருந்து அது பஞ்சு சாரோடு தான் குடிக்கணும்னு சொல்லி. அந்த மாதிரி எங்கள் நட்பெல்லாம் வந்து பல விதத்தில் எப்படி வேணும்னாலும். அதே மாதிரி பாலச்சந்தர் சார் ஒரு பெரிய லெஜண்ட், அவர் பெரிய அவர் படம் மேலெல்லாம் நான் ஒரு ரசிகனாக இருந்தேன் ஒரு பீரியடில். அந்த ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, ஒரு 10 மணி இருக்கும் நைட்டு, நான் லுங்கியோடு தான் இருந்தேன். சரின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன உடனே சிந்து பைரவி கேசட்டு வந்து போட்டு காமிச்சார். பார்த்த உடனே சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்தது, ராஜா சார் மியூசிக். பிடிச்ச உடனே என்ன சார் என்னொன்னு இல்லை, இந்த படம் ஏரியாவுக்கு வந்து அவருக்கு ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 8 படம் என்னமோ அவருக்கு ஃப்ளாப்பு. அவரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போய் இப்போ இந்த படம் வந்து இதில் இது, அதனால் அவராக வந்து பர்சனலாக சொன்னார், கேஆர் வந்து என்எஸ்சி எல்லாம் பண்ணுறாரு, ஸோ அவர் பண்ண ராசியான டிஸ்ட்ரிபியூட்டர், கொஞ்சம் உங்களோட லிங்க் நல்லா இருக்குன்றதுனால நீங்கள் கொஞ்சம் பேசி அவருக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னு, அது என்ன சார் உண்மையில் பாட்டு நல்லா இருக்குது, தாராளமாக படம் பண்ணலாம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாங்ஸ் ஒன்று. மறுநாள் போனோம். இதோடு சேர்த்து என்ன பண்ணாங்க, புன்னகை மன்னனும் இதுவும் 2 படமும் சேர்த்து எனக்கு இப்போது கமல்ஹாசன் சார் படமும் இதுவும் சேர்த்து கொடுத்தாங்க. சேர்த்து கொடுத்த உடனே தீபாவளிக்கு வந்து அப்புறம் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு டேட் எடுக்கலான்னு சொல்லி தேட்டருக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். ரெகுலராக அந்த ஒரு நம்ம இப்போ ஆளுங்க இருப்பாங்களே எக்ஸிபிட்டர்ஸ், அதில் தேட்டருக்காரங்க, ஏன் சார் நீங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் சார் போய் அந்த சொல்லக்கூடாது, அவர் ஜாதி பேர் சொல்லி அந்த படம் ஏன் சார் போய் வாங்கினீங்க, நீங்கள் தொடர்ந்து ஃப்ளாப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அட பாவீங்களா, நீங்கள் முதல்ல அந்த படத்தினுடைய இதெல்லாம் கேளுங்க, பாட்டு கேளுங்க. ஒரு மனுஷனை வந்து அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி தேட்டருக்காரங்க தான் இப்படி பேசுவீங்க நீங்கள் சில நேரங்களில். அது எனக்கு தெரியும், அந்த படம் கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒன்று அப்புறம் போட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையிலேருந்து எனக்கு ரிப்போர்ட் வந்தது, படம் ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பாலச்சந்தர் சாருக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், படம் ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பர் ஹிட் ஆகும் அந்த படம், சிந்து பைரவி அதே மாதிரி சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படம். ஏன்னா சினிமாவில் வந்து இது மாதிரி வந்தால் இது மாதிரி பஞ்சு அருணாச்சலம் மாதிரி எப்படி ஒரு ராஜா சார் வந்து முதல்ல இது பண்ணி
கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு சாங் இது பண்ண இருந்தாலும் என்கரேஜ் பண்ணார். அவரெல்லாம் வந்து பல வருஷங்கள் இருந்திருக்கணும். அவரெல்லாம் வந்து இன்னும் சினிமாவுக்கு வந்து எவ்வளோ ஒரு பிரயோஜனமாக இருந்தது. ஆனால் அது என்னென்னா அவர் விளம்பரப்படுத்திக்க மாட்டார். ஒரு சின்ன இது கூட அவருக்கு ஒரு தனி பாராட்டு வேணாலும் வேணான்னுவார். உண்மையிலே சொல்ல போனால் இந்த தமிழ் சினிமாக்கெல்லாம் அவர் ஒரு பெரிய பொக்கிஷம். அவருடைய பாடல்களை கூட கவிஞர் பாடலாசிரியர்னு போட்டதே இல்லை. அது கூட அதான் சொல்கிறேன். இது மாதிரிலாம் ப்ரமோட் பண்ணிக்கிறது கிடையாது. சில பேரெல்லாம் அவங்களுக்காக பண்ணிக்கிறாங்களே தவிர அவர் ஒரு நாள் கூட அது வந்து நினைக்கவே மாட்டார். அவருடைய பாடல்களை பற்றி நீங்கள் எப்படி திடீர்னு கதை எழுதுங்கன்னா டக்குன்னு ஒரு கதை ரெடி பண்ணிடுறாரு. ஒரு பாடல் சரி, அவர் எந்த ஸ்கூல்ல இருந்து வந்தார்? கவிஞர்கிட்ட அவர் சொல்கிற பாட்டுக்கு இவர் தான் காப்பி எடுப்பார். அப்போது ஸோ அந்த ஒரு நாலெட்ஜே போருமே. இதை விட வேறு என்ன வேணும்? அதில் அவர் சாங்ஸ் எல்லாமே பஞ்சு சார் எழுதினாருன்னா அது ஹிட்டாக தான் இருக்கும். சில நேரத்தில் என்ன நினைப்பார், அவர்கிட்ட அந்த நல்ல மனசையும் பாராட்டணும். அவரே கூட எல்லாம் பாட்டு எழுதலாம். ஆனால் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் மற்ற கவிஞர்களெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இதாக நான் கேட்டேன் ஒரு வாட்டியான்னு சொல்லும்போது, இல்லை கேஆர் அவங்களும் இதில் இருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நம்ம பிரித்து கொடுக்கணும். அது கொடுத்தோம்னா தான் அவங்களும் வந்து நம்ம ஏன்னா கவிஞருக்கு வந்து அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அவங்க நம்மளை பாராட்டினாங்கன்னு சொன்னால் நான் மனசார நல்ல வார்த்தை சொன்னாலே அது நமக்கு பலிக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி இல்லைன்னா நானே எழுதக்கூடாது, நானே எழுதிட்டு போவேன். இதில் என்ன இருக்கேன் படம்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரேரு. அது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. அதனால் அவருக்கு என் மேலே வந்து ரொம்ப என்னுடைய வெல்விஷர் இருந்ததை நான் சொன்னேன். எந்த இதில் வேணுமானாலும் சொல்லலாம். தொழில்துறை தாண்டி திரு ரஜினி அவர்களுக்கும் திரு பஞ்சர்ணாசலம் அவர்களுக்கும் திரு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் ஒரு பெரிய நட்பு ஒன்று இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு ரஜினி சாருக்கும் பஞ்சு சாருக்கும் வந்து தனி. அதாவது ரஜினி சார் வந்து ஒரு அபரிமிதமான ஒரு புத்திசாலிங்க. எதுவாக இருந்தாலும் அவர் கரெக்டாக அது போய் அப்புறம் அதுக்கப்புறம் தியானம் பண்ணி அதில் சிந்திக்கிறாரா என்னன்னு தெரியல. சில விஷயங்கள் முடிவு எடுக்கிறதுல உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மனிதன் இந்த பீக்குக்கு வந்த பிறகு அது கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். இல்லை டக்குன்னு யாருக்கு எப்படி பண்ணணும். அவருக்கு எல்லாருமே நட்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு கொடுக்கலன்னா சில நேரத்தில் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி யார் எப்படி பேலன்ஸ் பண்ணி எவ்வளோ ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காரு அவர். யார் பஞ்சு சாருக்கும் பண்ணியிருக்காரு, மற்றவங்களுக்கெல்லாம் நான் வெளியில் தெரியாது. நானே வந்து மைடியர் குடிச்சாத்தன்னு படம் ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணால் வெளியில் அந்த காம்படிஷனில் ரஜினி சார் படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லவனுக்கு ஏவிஎம் படம். என் படம் ஆல் டைம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. சத்தியத்தில் தான் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டேன், 3வது 4வது நாளே வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதனால தான் மெட்ராஸை பரவுதுன்ட்டாங்க. படத்தை ஸ்டாப் பண்ணணும், பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், பஞ்சு சார்கிட்ட போய் சொல்லி, சார் எப்படியாவது அந்த கண்ணாடி வந்து நம்ம எந்த அளவுக்கு மெட்டிகுலஸாக க்ளீன் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி கொடுக்குறோன்றதை நான் என்ன பண்ணேன், ஆளுங்களெல்லாம் வச்சு அந்த மெஷினும் கொண்டு வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி எப்படி ரீயூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஷூட் பண்ணி, அப்புறம் ரஜினி சார் வந்து இதுக்கு எப்படி போடணும் கண்ணாடி, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் சென்டரில் படாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சொல்லணும். இது யாரும் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம போய் விளம்பரம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அமிதாப் பச்சன் கிட்ட போகும்போது இந்த பிரச்சனை வந்தது. அவர் என்ன சொன்னார், நான் சில விஷயம் மட்டும்தான் சொல்லுவேன், சிலது சொல்ல மாட்டேன்ட்டார். சரி சொல்ல மாட்டேன்னு சொன்னோம். நான் என்ன பண்ணேன், ஜிதேந்திர ஊட்டியில் இருந்தார், அவரை பிடிச்சி என்ன பண்ணோம், அவரை வச்சு அந்த பேலன்ஸு அமிதாப்பும் பேசியிருப்பார், ஜிதேந்திராவும் பேசியிருப்பார். தெலுங்கில் என்ன பண்ணிட்டேன், சிரஞ்சீவி சார் இங்கே வாகினியில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தார். அவரை வச்சு தெலுங்கு நான் தான் ரிலீஸ் பண்ணேன், ஆந்திராவிலையும். அதுக்கு அவரை வச்சு ஷூட் பண்ணி அந்த தெலுங்குக்கு பயன்படுத்தணும். அப்போது பஞ்சு சார் வந்து எனக்காக வந்துட்டு இப்போ ரஜினி சார்கிட்ட சொன்னோன்னே எந்த கேள்வி கூட கேட்கல, வந்தால் கேமராலாம் வந்தாச்சா, ஓகே ரெடி சார் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அப்பயே வந்து பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய இக்கட்டில் அந்த காப்பாற்றாத விஷயம் தான். ஆமாம், இக்கட்டான சூழ்நிலை. காரணம் அதுதான் சொல்கிறேன், பஞ்சு சார் இருந்ததுனால அவருடைய படங்கள்லாம் நான் தான் வாங்கிட்டு இருந்தேன். அது வேறு விஷயம். ரஜினி சாருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தான். அவருக்கு படங்கள் எப்படி ஓடுது என்னன்னு கேட்பார். அதெல்லாம் நிறைய அதுக்கப்புறம் தொடர்புலாம் இருக்குது எங்களுக்கு. ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட எவ்வளோ நான் வந்து இது பண்ணி கொடுத்துருக்கேன். முத்துல ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அப்புறம் மாவீரனில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. மாவீரன் ரைட்ஸ் நான் தான் வாங்கினேன், ஹிந்தி ரைட்ஸு. மாவீரன் சொல்லுங்கள் சார், அது பல பிரச்சனைகளை சந்திச்சது. 70mm ஸ்க்ரீன் இல்லை அப்படிங்க, அது எப்படி சார் இருந்தது? அது 70mm அது என்னென்னா, இப்போ சத்யம் தியேட்டர் என்னுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அப்போது மைடியர் குடிச்சாத்தன் போட்ட பிறகு அந்த தியேட்டர் மொத்தமே அந்த காம்ப்ளெக்ஸு இப்போ இருக்கிற காம்ப்ளெக்ஸே வந்து நான் தான் வச்சுருந்தேன். அது லீஸ் எடுத்திருந்தோம். அதை மருதன் ஒரு அமிதாப் பச்சன் நடித்த படத்தை வாங்குறதுக்கு பாம்பே போயிருந்தேன். அப்போ மன்மோகன் தேசாய் தான் அதுக்கு ப்ரொடியூசரும் டைரக்டரும். ஆனால் அவங்களெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா இப்போ அந்த மாதிரி ஆட்களெல்லாம் பார்க்கவே முடியாது. அவர்கிட்ட ரைட்ஸ் வாங்குறேன் போகிறேன்னு ஒன்று, நல்லா நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வர சொல்லி, அவர் ஃப்ளாட்டில் தான் இருந்தார். இத்தனைக்கும் ஒரு தனி பங்களா கூட கிடையாது. வீட்டில் நல்ல லஞ்ச் எல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து ரைட்ஸ் வாங்குறது. அப்போ நான் என்ன பண்ணேன், சார் நீங்கள் ரைட்ஸ் கொடுக்குறீங்க,
என்டையர் சவுத்து வாங்கினேன். எது ஹிந்தி படத்தை மருது. தமிழ் ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொன்னால், அதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க, இதோட சேர்த்து எடுத்துக்கோங்கன்னாரு, பணம் இல்லாமல். நான் சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லை சார், ஏதாவது ஒரு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணால் சரி நீங்கள் என்ன இஷ்டமோ நீங்கள் கொடுங்கன்னு ஒன்று 5 லட்ச ரூபா ரைட்ஸுக்கு கொடுத்தேன், தமிழ் ரைட்ஸ். ஸோ அந்த ரைட்ஸ் எங்கிட்ட இருந்தது. அப்போ பத்மாலயா என்ன பண்ணாங்க, கிருஷ்ணா இருந்தார். அப்போ கிருஷ்ணாவும் அவங்க பிரதர்ஸ் இருந்தப்போ, கிருஷ்ணா இங்கே தான் நம்ம தேவிஸ்ரீ தேவி தேட்டர் பக்கத்தில் தான் ஆஃபீஸு, ஆந்திரா கிளப் பக்கத்தில். அப்போ நான் போயிருக்கும்போது அவரே பர்சனலாக கேட்டார், நம்ம கம்பெனியில் அவருக்கு வந்து குழந்த மாதிரி, கிருஷ்ணா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நடிகரை பார்க்கவே முடியாது. என்ன அதாவது ப்ரொடியூசருக்காக என்ன வேணுமானா செக்கு கொடுத்தாலும், ஜெய்சங்கர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் கிருஷ்ணா. அப்போ அருமையான மனுஷன். ஆனால் அதனால தான் அவருக்கு அந்த மகேஷ் பாபு மாதிரி ஒரு பையன் பிறந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அங்கே. ஸோ அவர் வந்து கேட்டாருன்னு சொன்னோடனே நான் சரின்னு சொல்லிவிட்டு ஓகேன்ட்டேன் அதுக்கு. அது அப்புறம் அது வாங்கினாங்க. அவருடைய சிம்மாசனம் படத்தை வந்து கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸ். அப்போ அந்த 70mm தேட்டர் வந்து நம்மக்கிட்டே இருந்ததுனால, ஏன்னா ஷோவில் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு அப்போது 75ல். அதனால் அந்த படத்தையும் அங்கே தான் ரிலீஸ் பண்ணி அன்றைக்கி நைட்டு ரஜினி சார் ஒய்ஃப் தான் வந்து ரசிகர் மன்ற ஷோ போட்டிருந்தாங்க. அதுக்கு ரிலீஸ் அது வரை ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. பிரசாத் லேபில் வந்து அன்றைக்கி ப்ராப்ளம் பண்ணிட்டார் அந்த ரமேஷ் பிரசாத். அன்றைக்கி எனக்கு ஒரே டேட்டு தீபாவளிக்கு மாவீரன், தழுவாது கைகள், புன்னகை மன்னன் 3 படம் நான் ரிலீஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரசாத்தில் இப்போ வந்து மாவீரன் பிரிண்ட் தர மாட்டேன்றாங்க. ரஜினி சார் ஒய்ஃப் வந்து அங்கே சத்யம் தேட்டருக்கு வந்து போகணும் 9 மணிக்கு ஷோக்கு. எனக்கு டென்ஷனு. ரஜினி சாரே ஃபோன் பண்ணுறாரு, எப்படியாவது அது என்ன இது லேபில் ஏதோ பிரச்சனைன்றாங்க பண்ணுங்க. ஆந்தாலும் போய் கேட்டால் என்ன சொல்கிறார், பத்மாலயாவில் ஏற்கனவே ஏதோ ஒரு படத்துக்கு ஏதோ பாக்கி இருக்காங்க, அதனால் அந்த பணம் ஏன் சார் அதுக்கு இதுக்கே லிங்க் வைக்கிறீங்க, இது நாங்கள் வாங்கியிருக்கோம், என்டையர் தமிழ்நாடு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கு லிங்க் வந்து அது தனியாக நீங்கள் அவர் என்ன விட்டுட்டு போகிற ஒரு நடிகர், எவ்வளோ பெரிய பேனர் அது, கொஞ்சமாவது எத்திக்ஸ் இருக்க வேண்டாமா, ஒரு லேப் நடத்துகிறீங்களே. அப்போ நான் வந்து ரொம்ப பேச முடியல, என்ன மாலை போட்டிருந்தேன், இல்லைன்னா செருப்பாலே அடிச்சுருந்துருப்பேன். எனக்கு அதுலேருந்து இந்த பிரசாத் லேப் மேலே அந்த கோவம் எனக்கு அதுலேருந்து விடலை இல்லை. அதெல்லாம் சார் நான் ஒன்றும் பேசலை, சரின்னு சொல்லிட்டு செக்கு தானே வேணும்னு சொல்லி 8 லட்ச ரூபாய்க்கு செக்கு போட்டு ரஜினி சாருக்கும் சொல்லிட்டேன் நான். சார் நான் செக்கு போட்டு கொடுத்துட்டேன்னு சார், நல்ல வேலை பண்ணிங்க, நம்ம என்ன ரிலீஸ் ஆகலைன்னா அந்த மாதிரி. ஏன்னா அவருடைய வழங்கன்னு போட்டிருந்தார், ரஜினிகாந்த் வழங்கன் தான் இந்த படம் 70mm அப்போ அந்த பீரியடில். ஸோ அந்த மரியாதையும் காப்பாற்றினேன் இல்லையா. ஸோ இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணது வந்து பிரசாத் லேப். அவங்க காலம் கடந்தும் ஒரு தப்பு பண்ணாங்க, இளையராஜாவுக்கு பெரிய நெருக்கடி ஒன்று. ஆமாம், அவங்க எப்போவுமே அந்த கார்பரேட் ஸ்டைலில் அவங்களுக்கு அந்த எத்திக்ஸ் எல்லாம் கிடையாது. தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க. ஆனால் வந்து அது இப்போ இன்றைக்கி வந்து கஜானா காலி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்திருந்தது. அது எப்படி சொல்லுங்கள் சார். அறக்கட்டளை ஆரம்பித்து 1994, அதான் நான் சொன்னேன் இல்லை ஏற்கனவே அந்த இதில் ராயல்ட்டி எல்லான்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, அதுக்கப்புறம் 14ல் நான் 2014 பிரசிடெண்ட் ஆகிறேன். திரும்ப ஏன் ஆகிறேன்னு சொன்னால், இதே மாதிரி குழப்பங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பிரசிடெண்ட் அந்த பீரியடில் இருந்தது 11 கோடி மொத்தம் கவுன்சில் அமௌண்ட். இதுவும் ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு 8, இது கவுன்சில் அமௌண்ட் ஒரு 3 கோடி 11 கோடி இருந்தது. அப்போ அது வந்து என்னடான்னா, ட்ரஸ்ட்டினுடைய பாலிசியே டெபாசிட் ஃபண்ட்ஸ் வந்து தொடக்கூடாது. எவ்வளோ இருந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் அதில் வரக்கூடிய வட்டியை வந்து நீங்கள் நல உதவிகளுக்கு வந்து உறுப்பினர்களுக்கு, கல்யாணத்துக்கு, சில இறந்துட்டா, படிப்புக்கு, மருத்துவ செலவு, அந்த மருத்துவ காப்பீடு கூட நான் தான் இன்ட்ரடியூஸே பண்ணேன். கவுன்சிலுக்கு அது வரலாம் இல்லை, அது ஃபஸ்ட் டைம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது இவ்வளோ அழகாக நாங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் சில நாம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வரக்கூடிய வட்டியில் வரக்கூடிய 15% வந்து வெளியிலையும் உதவி செய்யலாம். நம்ம உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் இப்போது 50 தொழிலாளர்கள் இருக்காங்க, அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் நான். அந்த 15% வர்றதில் வந்து அந்த கரெக்டாக அந்த பர்சன்டேஜ் அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சில பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி முறையாக இருந்தது. அது என்ன ரீசனோ தெரியல, எனக்கு அப்புறம் விஷால் வந்து தலைவரானார். விஷாலோட எஸ்ஆர் பிரபு தான் பொருளாளர். விஷாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி தான். ஆனால் இந்த எஸ்ஆர் பிரபு ஒரு மீட்டிங் அவங்களுக்குள்ளே நடக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்த பணம் இந்த ஜென்ரல் பாடி நடக்கும்போதெல்லாம் இவனுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க இந்த பிச்சைக்கார பசங்க, யார் ப்ரொடியூசரு, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லி இந்த பணத்தினால தானே இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு வந்து உதவித்தொகைன்னு சொல்லி கொடுப்பாங்க,
5,000 10,000 சொல்லிட்டு. அந்த காசே போய் ஒருத்தருக்கும் சேரக்கூடாது, எல்லாம் போய் சுத்தமாக பணத்தை காலி பண்ணணும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி, அதே மாதிரி அந்த பணத்தை வந்து பல விதமாக செலவு பண்ணி காலி பண்ணிட்டாங்க. சுத்தமாக ஒன்றுமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்களே, இப்போ இருக்கிற அமைப்பு அது மேலே சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும், போகணும், என்ன ஏதுன்றது 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இதுவரையிலும் யாருமே பண்ணலை. ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக அந்த பணத்தை அறக்கட்ட பணத்தை வந்து டெபாசிட் பணத்தை தொடுறது வந்து கிரிமினல் குற்றம் அது. அதனால தான் இப்போ எஸ்ஆர் பிரபு மேலேயும் இந்த முரளி, அப்போ சந்திரபிரகாஷ் ஜெயின் நல்ல மனுஷன், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. சட்டப்படி என்னென்னா அவர் தான் பொருளாளர். இப்போது தலைவர் வந்து முரளி, பொருளாளர் வந்து சந்திரபிரகாஷ் ஜெயின், முன்னாள் பொருளாளர் வந்து எஸ்ஆர் பிரபு, மற்றவங்க மேலெல்லாம் வந்து இப்போ கிரிமினல் வழக்கு தொடர போகிறேன். இப்போ இருக்க தயாரிப்பாளர் சங்கம் வந்து இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரி பண்ணுறதுக்கு ஒன்று சால்வேஷன் ஒன்று தான் சார். நீங்கள் எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் மேஜர் பாலிசி டெசிஷன் எல்லாம் இப்போ திடீர்னு நடிகர் மேலே ரெட் கார்டு போடுறாங்க. ஸோ அவங்க மேலே புகார் இருந்தால் போடக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த மாதிரி எத்தனையோ பேர் மேலே புகார் இருக்குது சங்கத்தில். ஆனால் திடீர்னு தனுஷ் மேலே ரெட் கார்டு போடுறீங்க. அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. நீ ஈஸியில் கொண்டு வந்து யார் பிரச்சனை அது? தலைவருக்கு வர வேண்டிய பிரச்சனை அது. இப்போ தலைவராக இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது? அதனால் வந்து அவருக்கு எதாவது ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கணுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குல்ல. இப்போ ஜட்ஜுக்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்களா நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கேஸ் வருதுன்னு சொன்னால் அவங்க உட்கார மாட்டாங்க. இந்த கேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இது இருக்கிறதுனால இன்னொரு ஜட்ஜு தான் உட்காருவாங்க. இதுதான் நீதியினுடைய நடைமுறை. அந்த மாதிரி உங்கள் பிரச்சனை தான் உங்களுக்கும் தனுஷுக்கும் பிரச்சனைன்னு சொன்னால், எங்கள் மாதிரி நாங்கள் சீனியர்ஸ் எல்லாம் இருக்கோம். நான் இல்லை, எத்தனை பேர் முன்னாள் தலைவரெல்லாம் இருக்காங்க இல்லை, அவங்கள கூப்பிட்டு சார் இது இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு அழகாக நாங்கள் 5 நிமிஷத்தில் சால்வ் பண்ணி கொடுப்போம். நீ திருப்புன்னு கொண்டு போய் பேப்பரில் போடுற, அது எவ்வளோ டேமேஜ், எத்தனை ப்ரொடியூசருக்கு டேமேஜ் ஆகும். அந்த நடிகனுக்கே பல மொழியில் நடிக்கிறேன்னா நம்மளுடைய ஆர்டிஸ்ட் தானே அது. அது நமக்கே ஒரு அசிங்கம் இல்லை. அது வந்து இதெல்லாம் வந்து அந்த காரணம் என்னென்னா, உனக்கு முன் அனுபவம் இல்லை. ஒரு தலைவராக நீ வரணும்னு சொன்னால் ஒரு ஈசி மெம்பராக இருந்து, அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் பேரராக வந்து, அதுக்கப்புறம் தலைவரானால் உனக்கு தெரியும். நீ எடுப்பிலே வந்துட்ட காரணம் என்னென்னா, உங்கள் அப்பா மேலே உள்ள மரியாதையில் வந்து எல்லோரும் நல்லவன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு முகம் அந்த ஆளுக்கு, அப்புறம் ஒரு தோற்றம். நீ பண்ணதெல்லாம் என்னடன்னா பயங்கரமான, கேள்விப்பட்டால் பயமாக இருக்குது. சில விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறது பார்த்தா எல்லாமே முறைகேடுகள் வந்து தாறுமாறாக பண்ணியிருக்கார். ஆனால் இப்போ இருக்க இளம் நடிகர்கள் வந்து முன்பணத்தை வாங்கி அதிகமாக தயாரிப்பாளர்லேருந்து வச்சுக்கிட்டு நடிச்சு இல்லைங்க, தப்பே கிடையாது. அது வந்து முறையாக நம்ம கேட்கலாம், பண்ணலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் கூப்பிட்டு பேசி, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு ஹை லெவல் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அது ஒரே நாளில் கூப்பிட்டு அதோடு விட்டுட்டா அப்புறம் எப்படி வருவாங்க அவங்க, மரியாதை இல்லாமல் இருந்தால்? இதெல்லாம் தப்பு இல்லை இது. ஸோ எல்லா காரணம் என்னென்னா, நீ செய்கிற ஃப்ராடெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஃப்ராடுகள் இருக்குது. அதை நான் சொன்னேன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆகும். இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட பேசிட்டு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.